ஏன்னா அவன் இருக்க சைஸுக்கு அவனுக்கு ஆளே அவ்வளோடா சொல்லிட்டான். கார் எடுத்து போடுறேன். கார் ஏஞ்சிட்டு வேணாம் அப்புறம் வந்துருமா. ஏன் பாடுறேன் கையா. சாரி ப்ரோ, அதே நார்மலா வச்சுட்டு இருந்தல. ஏய் அதோ கரா கடிகார வரணும். எதிர ஓட்டும் அவன்கிட்ட சொல்ல விடுவாங்கடா வீடியோ எடுக்கிறது அந்த பையன். இல்ல நான் வாங்கிட்டேன் குடியாண்டு நான் வாங்கிட்டேன் அவன்கிட்ட. அவன் செல்ல இப்படி இப்படி பிடிக்க சொல்ல நீ வீடியோ எடுக்க மாட்டேன்.
படிக்க வச்சாங்க, என்ன படிக்க வச்சாங்க. கல்யாணத்துக்கு போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து பயிர்வாங்க. இவ்வளவு அழகா பிறந்து ஆமா இந்த குதிரை திண்டல ஒரு சக்காலத்தி அழகா ஆக முடியுமா? அழகே அழகுதாமா. கோயில் இருக்கிற மாரியை தூக்கி வெளியே வச்சுட்டு மூலா சேர்ந்து ஒண்ண வச்சா என்ன பண்ண ஒரு பையன் அங்க வருவானா? என் அளவு அப்படிப்பா. எப்பா நான் அவளாட்ட என்ன புறம்போக்கில் படிச்சுல நானு இல்லம்மா. நான் படிச்சதெல்லாம் பேரிக்காய். பேரிக்காவா? பேரிக்காய் அமெரிக்கா. அமெரிக்கா. நான் பட்டம் வாங்கினதெல்லாம் ஆமுக்கு வாங்கல. வெளிநாட்டுல படிச்சு விட்டு அழுவாதம்மா அழுவாத போதுறியா மானமரியாதை போட சுருக்கப்பட்டு சாவு. யாரு? நான் உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கூட்டி வரமா? சரி, இத கொண்டது எதுக்கு போட்டுருக்க? அவங்க புடவை ஜாக்கெட் எல்லாம் கட்டிக்கிறாங்க. சரி, இப்படி வந்து பேசுறேன். இப்படி நல்லா தானே வந்திருக்கிறேன். அரைக்குறையா வந்திருக்கிறிய ஒரு குடும்ப பொண்ணா வராத மான மரியாதை போகுதுரி அப்படிங்கிற நீ கூட மான மரியாதை போகுதுன்னா எப்படியே கையில பிடிச்சிக்க. கையில இப்படி பிடிச்சிக்க. உன் ஊர் என்ன ஊரு? எதுக்கு பக்கத்துல இருக்குது? துருவ பக்கம். துருவ பக்கத்துல வேளாந்தூர். காலையில 7 மணிக்கு கூத்து முடிஞ்சு இப்படியே எடுத்துக்கிட்டே போ. ஒக்கா தகச்சி எவ்வளவு சொரக்காயிட்ட தொங்க விட்டு தண்ணி அடிச்சுட்டு போடுவேன். போடா அங்க போய் போறேன் கேறீங்க மானம் போகுது. இதெல்லாம் 2026 பேஷன் இப்படித்தான் கம்ப்யூட்டர் போட வைக்கிறேன். 26 இப்படி இருக்கும். 27 மேல இருக்கிற பனின் இருக்காது. 28 கீழே இருக்கிற பாவாடை இருக்காது. 29 உள்ள இருக்கிற சட்டி இருக்கு. 30 பூரா அவங்க வாட்டிட்டு அவங்க படி தெரிய வேண்டியதான். ஆமா கேட்டா பேஷன். நான் அப்படி அப்பா கடவுரியா இட்லி அடக்கு என்ன பண்ண ஒரு பொண்ணை எப்படி நம்ம வளர்க்கணும்னு பெத்தவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறமா தான் நம்ம கொண்டு போய் தேத்துல நின்னுகிட்டு அழுவ கூடாது. எப்படிமா? அப்படி விளக்கமா என்ன கேளு. 5 வயசுல ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணும், 10 வயசுல ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணும், அவ காலேஜ் போகல எப்படி வளர்க்கணும் தெரிஞ்சுக்கணும். 8 மணிக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு 12 மணிக்கு சாப்பிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அவன் நம்ம பிள்ளையா இருக்கிறா அப்படிங்கறத பெத்தவங்க குணா குறிப்பு தெரிஞ்சுக்கணும். 8 மணிக்கு போற பிள்ளை 7 மணிக்கே போவான். ஆமா புரியுதா? 12 மணிக்கு சாப்பிடுற புள்ள 1 மணிக்கு தான் சாப்பிடுவா. 6 மணிக்கு வர புள்ள அவ 8 மணிக்கு தான் வருவா. அவ 8 மணிக்கு படிக்கிற புள்ள 10 மணிக்கு தான் டாப்பா போட்டுக்குவா. அப்படி மாறி பண்ணானா இவன் நம்ம பிள்ளைய இல்ல எவனே லைன் விடுறான் அப்படின்னு பெத்தவன் தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்திலே அடக்க கத்துக்கிட்டான். அப்புறம் ஆட விட்டு ஆடு கூட போய் தேர்தல் நின்றுட்டு அவரு அடிச்சு சொல்றேன் அவங்க கூத்தியா கலண்டி அவங்க கூட போவாதிரி. நான் அந்த மாதிரி அப்பா இல்லம்மா நீ ஒரு ஆம்பளை ஏற எடுத்து பாத்துருப்பா ஒரு தேர்தலோட போய் நிமிந்து பாத்துருப்பா பாத்துக்க மாட்டோமா குனிஞ்சுக்கிட்டே போய் 10 புள்ள கழிச்சிருக்கிறேன். குனிஞ்சுக்கிட்டே போய் 10 புள்ள நிமிந்து பார்த்தா குனிஞ்சுக்கிட்டே அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னாங்க காலாலே கோலம் போட்டு காட்டுறான். அதனால என் கதை ஊரு சிரிக்குது.
அப்பா எங்க விடுங்க ஐயா முருகப்பா முருகா அறுபட வீடு கொண்ட அறுமுக ஒன்னதிலே எனக்கு வேறு துணை இல்லை முருகா அங்க அறுபட வீடு கொண்ட அறுமுக ஒன்னதிலே வேறு துணை இல்லை முருகா அங்க மறுபட சுரர்கள வேறு ஆசவத்தை இந்த மருகா அந்த ஆசவத்தை இந்த மருகா இந்த மாயமான வாழ்க்கை பூமி மேலே இந்த மாயமான வாழ்க்கை பூமி மேலே நாம் அலா துயரடங்களாலே மாயமான வாழ்க்கை பூமி மேலே மாயமான வாழ்க்கை பூமி மேலே இந்த மாயமான வாழ்க்கை பூமி மேலே நாம் அலா துயரடங்களாலே மாயமான வாழ்க்கை பூமி என்ன சூரம் ரெடி ஆகிடுச்சு அது இல்லை இந்த பையன்டா சேவல் பண்ணி சின்ன பையன்டா ஆமாண்டா எல்லாம் வேணாம் அதான் அவனும் தெரியாது அவனும் தெரியாது ஆடுற மாதிரியே வரான் எனக்கு பணிபுரியக்கூடிய ஒரு தாதி அம்மா இருந்தா. ஆமா, மெலிசா இருந்தா. மெலிசா இருந்தா. ஆமா. ஆமாப்பா. அவ திரும்ப கேட்ட போயிருந்தா. இன்னைக்கு எங்க போயிருப்பா? அதானே தெரியல.
அடியே மல்லிகா காட்டுல பூ எடுத்து கண்டவனு நொட்டிட்டு அங்க போய் பாருங்க. மல்லிகா அடியே கொஸ்புலே சுந்தரத்துடைய பேய் படம் எடுக்க போயிருக்க அங்க போய் பாருங்க. அப்படியா? அடியே கனகா அவனா நோவுட்டு கிடக்கட்ட ஊட்டி உடம்புல கிடக்குறான். அவ பேரு அடியே சிலுக்கி உன்னை உள்ளத்தையும் கொண்டு குடுக்குங்கடா. அவன் பேரு என்னன்னு கேட்டுட்டு வரேன். அவன் பேரு 2026ல அவன் வருஷத்துக்கு மாத்துவான். ஆமா, சேலத்த பக்கம் போனா ஒண்ணு மாத்துவான், மாத்துவான். அந்த பக்கம் போனா ஒண்ணு மாத்துவான். எவனே மாத்துறான். ஆமா ஆமா. என்ன பேரு கேட்டு வரேன். அப்படி கேட்டு வா. நல்லா இருக்கிறப்பா. ஏப்பா உன்னை கட்டி கொடுத்த மாதிரி அவன் பெரிய என்ன திட்டான். அவன் நீ உள்ள போன உடனே அவன் அருகில் கூட நீ உள்ள போக முடியும். அவன் பேர் சொல்லுமா? என் பேர் தெரியாத அவன் ஆள் மக்கள் கொடுத்துக்கிறான். அதானே நீ சொல்லுமா? நான் போய் சொல்லுவேன். அப்படி கேளு. இருந்து போறேன் போறேன். ஏம்மா ஆ. அவளா இல்ல யார் சொல்ல என்னடா இம்சா இருக்கு? என் பேரு ஊர்லயே இல்லாத பேரு. கண்ணே பொது குந்தாணி. பாப்பா வாங்க 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 வாங்க. ஆமா அவன் பேர் என்னம்மா? கண்ணே பொது குந்தாணி. அப்படி கூப்பிட்டு வந்துருவோம். கண்ணே பொது குந்தாணி. என்ன பண்றியாரு? என்ன இப்படி இருக்கா? ஒரு பொட்டு இல்ல, ஒரு பூ இல்ல, ஒரு மேல மாறாப்பு இல்ல, ஒரு மாங்கனி கிடையாது, கால்ல வெட்டு கிடையாது. ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? என்ன பார்த்து என்னடி ஒரே ஆட்டம் ஆடுற வேண்டிய மொண்டிரு குட்டிய. என்ன ஒரே ஆட்டம் ஆடுற? உன்னை பார்த்து ஏத்தி எற போட்டு குறுக்கு பால போட்டு வட்ட போட்டு வறுக்கு நேரம் சொல்லணும். நான் அதே முண்டேன் ஆறுகிட்ட பேசிட்டு இருக்கேன். ஓ சேலத்து குட்டியா கட்டலையா? ஏண்டி ஒரு பொண்ணா பிறந்தா அடக்கொடக்கமா இருக்கணும். ஏன் இப்படி இப்படி இருக்க? எல்லாரும் நான் என்ன ஒண்ணு மாதிரி மாட்டி எடுத்துட்டு ஒருத்தக்கிட்டே புள்ள பெத்துக்கிட்டு ஒருத்தக்கிட்டே குடும்பம் எடுத்துக்கிட்டு அது போர் அடிக்காது. அப்புறம் மாசத்துக்கு ஒரு ஆளு, 6 மாசத்துக்கு ஒரு ஆளு, வருஷத்துக்கு ஒரு ஆளு, வாரத்துக்கு ஒரு ஆளு. அப்படி இருந்தா குடும்பம் முன்னுக்கு வரும். மாறா பேங்கடி இப்படி இருக்க? இதுதான் ஃபேஷன். பேசனா இவளை பார்த்தாவே இந்த ஊருக்காரங்க கெட்டு போறாங்க சொல்றேன். எதுக்கு நீ மேலே எங்களுக்கு காத்து வரும், உள்ளே காத்து வரும். கீழே கட்டிட்டு உருக்க முடிட்டு கிடக்காரு. அப்ப இப்ப மாறிக்க. அப்படியா? சரிம்மா சரிம்மா, இஷ்டம் போல இரு. அப்படி சொல்ல. வாங்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். ஆண்டி என்ன பண்றது? உனக்கு வந்தவன் நல்லவனா இருந்து வாங்கிட்டான். எனக்கு குடிகார கம்பெனி கம்பெனி முட்டை நிக்கிறேன். ஒரு செயலு போய் நாய் கட்டு செயின் மாதிரி போட்டுக்கிட்டு நீ எப்படி செயின் தகதகமா போட்டுக்கிற? நான் போட்டுக்கிறேன் பாரு. இந்த துணி எங்க எடுத்து தெரியுமா? இந்த துணி எங்க எடுத்த? எல்லாம் கூத்து போக வந்துட்டாங்களா? ஆமா. ஊருக்குள்ள துணி காய்ச்சிக்கிட்டு இருந்தா ஊருக்கு போர் கொட்டினா நல்லா கேட்டுக்க. ஒரு பூவுல குறை வச்சனா, புடவைல குறை வச்சனா, ஜாக்கெட்ல குறை வச்சனா, இத வாய் திறந்து உனக்கு சொல்ல தெரியல. 2 வாதியார் ரத்தன வாதியார் இருக்கிறாங்க. இவன் தண்ணி 1/2 குவார்டர் போட்டுக்கிட்டானா இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ யார சூரன் நாடுற, நீ யார மூளை குறையான்னு சொல்ல தெரியல. ரத்னா என்ன மயில் வர்ற நாடுறப்பா. ஆமா சரி வாங்கம்மா. வணக்கம். வாங்கப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் என்பது வாழ்வதரம். வாழ்வதரம். வரும்போதா மந்திரிக்கலாகி அழகு. ஞானி வரமா பின்னே. ஆமா. மணிவாச வரமா முன்னே. முன்னே. ஒரு நாள் தினமோ கேடு வருமா பின்னே, மதிய கெட்டு விடுமா முன்னே. முன்னே. ஊர்ல இருக்கிறாங்க, திருவிழா நடக்குது. ஆமா. ஒரு சண்டை சத்திரம் வந்தா கூட ஆமா பெரியவங்க சத்தம் போட்டா கூட வயசு பையன் நின்னு வேணா உடுப்பா, வேணா சித்தப்பா, வேணா தலைவரா சண்டை வராது. 6 ஓயால ஒம்மாலன்னா அங்க மண்டை
முடிச்சு தியாசத்துல தான் நிக்கணும். நல்ல வார்த்தை சொல்லுப்பா. அதுக்குள்ள பெரியவங்க ஒரு 4 வார்த்தை பேசிக்குவாங்க. தர்மகர்த்தா ஏதாவது பேசுறாங்க, வேணா விடுங்க பாத்துக்கலாம்னு பசங்க நின்னு விளக்கணும். இவன் முன்ன போனானா அப்புறம் குடும்பம் குடிச்சு விட்டுட்டான். கண்டிப்பா. அதுக்குதான் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே, கேடு வரும் பின்னே மதி கட்டி விடும் முன்னே. இதெல்லாம் தேர்தல் நடக்குது, தலை புடுத்து ஆடுது. இதெல்லாம் இருக்குமோ பூடுமோ அப்படின்னு பெரியவங்க 4 பேர் சாப்பிட்டு விட்டாங்கன்னா அவங்க விடுற சாபம் தான் 6 மாசத்துல 1 வருஷத்துல டன் 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 நக்கு நக்கு டன் 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 டன். எதுக்கு சொல்றேன்னா பெரியவங்களை கண்டா ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆமா, தலைவர் வராங்க, ஊர்ல திருவிழா நடக்குது, நம்ம தடுக்க கூடாதுன்னு. அதாவது அன்னைக்கு அதுக்குதான் சொன்னான், கல்லுல அடிச்சு மண்டை உடைச்சா கூட பொழைச்சிக்கலாம். கல்லடி பட்டா பொழைச்சிக்கலாம், கண்ணடி பட்டா பொழைக்க முடியாது. 1000 பேர் இது தர்ம சொல்ற சபை. இதுல மவராச கெடிகார் நல்லா ஆடினாங்க. மவராச பரவாயில்ல கூத்து வச்சாங்க. இன்னைக்கு வேண்டுதலுக்கு வச்சாங்க. அப்படின்னு தாய்க்குள்ள மனல் மாற வாழ்த்துனாங்கன்னா ஒரு படி மேல போவாங்க. நம்ம ஆட்ட ஆடிக்கிட்டுக்குள்ள ஒருத்தர் தண்ணி போட்டு கலாட்டா பண்ணா இதுல 4 பேர் மனசுல திட்ட மாட்டாங்க. அவர் ரவுடியா கூடுறாங்களா, 50 பேர் அடிக்கிறோம்னா கூடுறாங்களா, வாயில வெளியே சொல்ல மாட்டாங்க, முடியாது, மனசுக்குள்ள நினைப்பாங்க. பணத்துக்கு சிம்பிள் ஆடுறாங்க, தலை புடிச்சு போதை போட்டு ஆடுறாங்க, இருக்குமோ பூடுமோ அப்படின்னு மனசுல நினைச்சாவே அவனுக்கு ஆபத்து இன்னைக்கு ஒரு நாள் என்னைக்கே வந்துடும். வயசுல பாருங்க வாயில ஒம்பளம்பா, 40 வயசுக்கு மேல பேரு சோத்து போய் தூக்கிட்டு இப்படி போவான். குடும்பத்தை காப்பாத்துக்கல, அவன் ஆடுற ஆடத்துக்கு பொண்டாடி புள்ளி வந்ததுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுப்பான். எப்பேற்பட்ட புண்ணிய சேஸ்திரம் இதுங்களா? ஆமா, அருமையான குதிரை சந்தல். ஆமா, ஒரு வீட்டுல குதிரை தர்ம தேவதை எதுக்கு வளர்க்கறாங்க? நம்ம வீட்டுல பில்லி சுனி வைப்புல வரக்கூடாது. குதிரைன்னு வச்சாவே அந்த வீட்டுல பில்லி சுனி வராது. அதே மாதிரி இந்த பேரையா வச்சிருக்காங்க. இந்த ஊருக்கு பில்லி சூனி ஏவல் ஓம்பல் எதுவுமே வராது. அப்படியே வெளியூர்ல வராது. ஊருக்குள்ள சூனி வச்சுக்கிட்டா எனக்கு எல்லா வேலையும் தெரியும். ஆமாப்பா, இப்பேற்பட்ட குதிரை சந்தை கிராமத்திலே ஆரியப்பட்ட வீட்டை கொண்ட இன்றைக்கு மிருகப்பெருமா மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று ஒரு 27 கூத்து வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா கும்பிடப்பட்ட தெய்வமரக்கூடிய அப்பேற்பட்ட முருகப்பெருமான் பார்த்துக்கும் அமர்ந்திருக்க பொதுமக்கள் பார்த்துக்கும் இந்த ஊரை சேர்ந்த 6 அப்பா இருக்கின்றார் இல்லையா? ரத்னப்பா பார்த்துக்கும் அண்ணன் கேசவன் இருக்கின்றார். அப்பா குழந்தை அப்பா இருக்கிறாங்க. நம்ம கம்பெனி சேர்ந்த அது நல்ல வழக்கம். இந்த சின்ன சிறுவன் என் சிறந்த ஆட்சி இன்னும் 50 வருஷம் ஆட்டானாலும் நீ பொழைக்க மாட்டாங்க. நீ வந்து விக்கிறீங்க. ஒரு 10 ரூபா உன்னால வாங்க முடியுதா? அதுக்கு என்ன காரணம் என்ன கேளுங்க. இன்னும் சொன்னாலே ஒருத்தையாவது மாமான கூப்பிட்டாலா, அப்பான கூப்பிட்டா எவன் பணம் கொடுப்பான்? வயசுல பெரியவன் நீ தான் மரியாதை தரேன்னு சொன்னீங்க. வயசுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் மாமா அத்தா செல்லம் பறிப்பாங்க. கூட்டத்துல போய் திடீர்னு கொடுத்து மேல விடுவேன், அப்படி 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துவாரு. கண்டிப்பா சொல்லுமா. ஆமா, ரத்னா பாருங்கிறாரு. ஒரு 2 வருஷமாவே 3 வருஷமா சில்வர் கண்ணு சவுக்கு கண்ணு கொண்டு வந்து குடுறா அப்படின்னு ஒரு 3 வருஷமா கேட்டுதாங்கிறாரு. இந்த வருஷமும் ஒரு 10 கண்ணு மீண்டது கொண்டு வந்து என்னால தர முடியல. ரொம்ப வருத்தமா இருக்குது. சரி, ஆமாப்பா, இருந்தாலும் அப்பேற்பட்ட இந்த ஊர் அவதற்கு இருக்கின்றாரு ஐயா கண்ணா. ஐயா, எப்பேற்பட்ட சர்க்கோட்டம் தான் வந்த போது என் பேர் என்ன என்று விளக்கம் தெரியுமா? Kena.
காளியம்மா, 2 பேர் தான் உட்காருப்பா. சும்மா விளையாட்டு பண்ண உட்காரு. இல்ல தம்பி ஒண்ணு விட போயிட்டு காளியம்மா, 2 பேர் தான் இந்திராணி. ஐயோ இந்திராணி ராணி எங்க friend, யாரே மாறிட்டு அப்பா, இந்த திருப்பானோட பாண்டமாகவும் மகனேறிக்கிறிய மலையை ஒரு மத்தாகவும் ஆட்சிக்கூடிய பாம்பை ஒரு கிரீடம். ஆமாம் தேவன் தம்பி தேவர்கள் ஒரு புறமோ அசுரர்கள் ஒரு புறமோ நின்று அமர்ந்து கிடந்தார்களா? நிறை திரை பிணி மூப்பு சாக்காடு என்று சொல்ல 5 வரக்கூடாது. தேவருக்கு வரக்கூடாது, இந்த முடி வரக்கூடாது, தோல் சுருக்கு வரக்கூடாது, தேவருக்கு நோய் வரக்கூடாது, சாவு என்பதே வரக்கூடாது. இந்த இளமை பருவம் போகி முதுமை பருவம் வரக்கூடாது. அப்படி என்று தேவர்கள் அமிர்தம் கிடந்தார்கள். கண்டிப்பா அப்படி அமிர்தம் கிடையும் போது அந்த கடலிலே யார மகள் பிறந்தது. அப்படி அமிர்தத்திலே பிறந்தவள் இந்த இந்திராணி. ஏ அப்பா இந்திராணி அப்பா தேவ அமிர்தத்தில் பிறந்தவங்க. ஆமாப்பா, அப்படி பிறந்து தேவலோகத்தாண்டக்கூடிய தேவேந்திர மகாராஜர் இருக்கின்றாரு. அவரை மாலையிட்டு இன்பத்தில் ஈடுபட்டு எப்பா ஒரு அழகான பெண் தேவடேந்திரன் பொண்டாட்டியா நீ? இன்னொரு ஆள் மண்டையில கட்ட கட்டி வந்தாலும் பொண்டாட்டி முடி. அது பகல்ல மட்டும் இருக்கும்போது நைட்லயும் வச்சுக்கோ. எந்த நேரமும் நாட்டை ஆளோடு இருந்துதான் இருக்கும். ஆமாப்பா, ஆமா தாட்டி அம்மா அவரை மாலையிட்டு இன்பத்தில் மேற்பட்டு ஒரே ஒரு அழகான பெண் குழந்தை பெற்றிருக்கிறது சொன்னேன். என் மகப்பேரோ தேவயானை. ஆமாப்பா, இருந்தா இருக்கட்டும். ஏதோ காரணமா தெரியவில்லை. இறந்த ஒரு காலமும் அசுரர்கள் வருவது, எங்க நாட்டை அடிப்பது, உதைப்பது, எங்க நாட்டை கொண்டு புடுங்குவது. இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம். பேருக்கிட்ட தேவலாத்தான் தேவேந்திரன். ஆமா, ஆனா அசுரங்களை வந்து அடிச்சாலும் ஒரு கொடுத்து வாங்கிறாரு. மறுமுறையும் அடிக்காம முயற்சி பண்ணுவாரு. அடி வாங்கிறாரு. நீங்க சென்று தேவி ஆகிய இந்திரன் வந்திருக்கிறாங்க. பாசம் நிறைந்த நமது நாடக ரசிகர் எனக்காகவும் ஐயா கண்ணையா அவர்கள் இது அதாவது முண்டியூர் சேர்ந்த ஆசை நண்பனாகப்பட்ட கலிமூர்த்திக்காகவும் எனக்கு அளிக்கப்பட்டது 101 ரூபாய் அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. அவருடைய குடும்பத்துல பட்டி பெருக்கி பால்பான பங்கி எந்த பக்கம் பண்ணாலும் தங்க பக்கமாக இந்த திருப்பதி 7 மணி நேரம் சந்தை வளர்ந்தது போல அவங்க குடும்பம் வளர வேண்டாம் என்று சொல்லி வாருங்கள். பருத்தி எடுக்க